ஆண்டாள் திருவடிகளே சரணம். மனதுக்கு மார்க்கத்தை காட்டும் மங்கள திருப்பாவையை மேதினியின் அவதாரமாகிற மங்கையர்க்கரசி என்னும் மால்யதா காண்பித்துக் கொடுத்த வழியிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 24ஆம் பாசுரத்திலே மங்களப் போற்றியை பாடி மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வாரின் பெண் பிள்ளை 25ஆம் பாசுரத்திலே எம்பெருமான் கண்ணனிடத்தில் அவனுடைய அவதார மகிமையெல்லாம் சொல்லத் தொடங்குகிறாள். இந்த பாசுரத்திலே அவள் நமக்கு காண்பித்துக் கொடுப்பது 2 முக்கியமான மங்களங்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று பாசுரத்தினுடைய கடைசியிலே பாடுகிறாள் ஆண்டாள். எம்பெருமானே கண்ணா, நீ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் இருக்கும் வரலாறுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சேவித்தோமானால் எங்களுக்கு கிடைக்காத மகிமைதான் என்ன, கிடைக்காத ஐஸ்வர்யம்தான் என்ன என்று பாடக்கூடிய தொடர் இது. கண்ணன் எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலாக ஆனான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு லீலையை செய்யும் பொழுதும் நம் போன்ற ஜீவர்கள் உய்ந்து போவது எப்படி என்றே எம்பெருமான் சிந்தனை செய்து கொண்டிருந்தான். பூதனைக்கு மோட்சம் அளிக்க கூடிய பிரகரணத்திலே பூதனையின் பாலை உண்டதை நாம் கேட்டோமானால் நமக்கு மீண்டும் பால் குடிக்கும் தருணம் ஏற்படாது என்று பலஸ்ருதி கூறுகிறார்கள் ஆச்சாரியர்கள். திருநாவர்த்தனுடைய விருத்தாந்தத்தை கேட்டோமானால் சம்சாரத்தினுடைய காற்றிலே சிக்காமல் இருக்கலாம் என்று பலஸ்ருதிகள் பாடப்படுகிறது. இந்த மாதிரி கண்ணனெம்பெருமானுடைய சரித்திரங்களில் ஒவ்வொன்றும் நமக்கு பயனளிக்க கூடியதான ஒரு சேதியை அளிக்கிறது. இதனாலேயே எம்பெருமான் கருத்தை பிழைப்பிக்கும் நெடுமாலாக விளங்குகிறான் என்று ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். என்ன கருத்து? அவனுக்கு ஒரு கருத்து, உலகத்திலே இருக்கும் எல்லோரும் பிழைத்து போக வேண்டும் என்பது. கஞ்சனுக்கு ஒரு கருத்து இருந்தது, அது கண்ணன் பிழைக்க கூடாது என்பது. கண்ணன் என்ன செய்தான்? கருத்தை பிழைப்பித்தான். என்ன கருத்து? இவனுடைய கருத்து எல்லாரும் பிழைத்து போக வேண்டும் என்பது. அதை செய்வதற்காக இந்த கஞ்சனை பிழைக்காமல் செய்து அவனுடைய கருத்தையும் பிழைப்பித்தான், அவனையும் காப்பாற்றினான், சமரித்து காப்பாற்றினான் என்பதே கருத்து. இந்த மாதிரி எல்லாம் எம்பெருமான் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கானே, இது ஏன் அவன் செய்கிறான் என்று கேட்டால், பிராட்டிக்கு இதுதான் மிகவும் பிடிக்குமா. ஏதேனும் செய்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதே பிராட்டியினுடைய கருத்து. இப்படி எம்பெருமான் பல பாடுகள் பட்டு நம்மளை காப்பாற்றினானால், ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தையை தகப்பனார் கவனித்தால் எப்படி தாயார் தகப்பனாரிடத்தில் மிகவும் பிரீத்தியோடு இருப்பாளோ அந்த மாதிரி பிராட்டி இருப்பாள் என்று சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகாயிலே பாடுகிறார். ஸ்வாதிந்திரிஷோ பிரதிலபஸ்வ ஜெகத் ஜனன்யாகா என்று சொல்லி. அதனால் இந்த எம்பெருமான் இப்பொழுது திருத்தக்க செல்வனாக ஆகிவிட்டானாம். அதைதான் ஆண்டாள் கொண்டாடி பாடுகிறாள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று சொல்லுகிறாள். இப்பேற்பட்ட திருவுக்கு ஏத்த கணவனாய் நீ செயல்படுகிறாயே, அதே போல அடியோங்களும் திருவுக்கு ஏத்த மாதிரி அவளுடைய அடிகளை பார்த்து முன்னடி பார்த்து முயன்று அதே பாதையிலே செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். திருவை போல் இருக்க வேண்டும். திருத்தக்க செல்வம் என்பது பெரிய மங்களம். இந்த மங்களம் கிடைத்ததானால் அடுத்தது என்ன வரும்னு கேட்டா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று பாடுகிறாள். மகிழ்ச்சி வாழ்விலே முக்கியம். ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த விதமான துக்க கலப்பணமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே துக்க மிஸ்ரம், துக்கோதர்க்கம், துக்க மூலம் என்றெல்லாம் பலவிதமான துக்கம் கலந்த சந்தோஷங்கள் தான் வருமாம். ஆனால் எம்பெருமானை இப்படி வழிபட்டோமானால், பிராட்டியினுடைய திருவுள்ள முகக்க எம்பெருமான் செயல்படுவான் என்பதை உணர்ந்து வழிபட்டோமானால் நமக்கு வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி வரும். அப்பேற்பட்ட அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி ரெண்டையும் அளிக்க வேண்டும் எம்பெருமானே என்று பிரார்த்தித்துக் கொண்டாள். இந்த பாசுரத்தை
நாம் பக்தியுடன் சேவித்தோமானால் நமக்கு என்ன மங்களம் கிடைக்கும் என்று கேட்டால் எல்லாமே நமக்கு அனுகூலமாகவே அமையும். எவ்விடத்திலேயும் வருத்தம் இல்லாமல் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.